இன்னைக்கு நாம பார்க்க போறது புதுசா வாங்கின இந்த வண்டியில நடந்த மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி தான். இது உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்குற இந்த மாருதி சுசுகில வந்த சூப்பர் கேரி சிஎன்ஜி வண்டிக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு வந்தாங்க. இந்த வண்டி வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் பாதிக்கு மேல தெரிஞ்சு காலி ஆயிடுச்சு. வண்டி வாங்கின புதுசுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு ஓட்டின கொஞ்ச நாள்லயே இப்படி ஆனதால நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க கொண்டு வந்தாங்க. நாங்க வழக்கம் போல சென்சார் டயர் கிட்ட எல்லாம் மாட்டி ரன் அவுட் பண்ணிட்டு பிறகு கேசர் ப்ராசஸை முடிச்சு ரீடிங்கை பாக்குறப்ப டோ ரீடிங் மட்டும் அநியாயத்துக்கு மாறி போயிருந்துச்சு. அதோட ஸ்டியரிங்கும் ரைட் சைடு இறங்கி இருந்துச்சு. நான் ஸ்டியரிங் ஸ்டெடி பண்ணி வச்சு லாக் பண்ணேன். இப்போ ரீடிங் லெஃப்ட்ல மட்டும் ரொம்பவே மாறி இருந்துச்சு. இதுதான் டயர் தேஞ்சதுக்கான முக்கிய காரணம். இந்த வண்டியில டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய எண்டு பால் ஜாயிண்ட் அப்படியே ஆம்னி வேன்ல வரக்கூடிய அமைப்புல இருக்கும். நான் எண்டு பால் நட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த எண்டு பால்ல 2 நட்டு லூஸ் பண்ணிட்டு தான் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ரொம்ப கவனமா 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சேன். இந்த முறை டயர் தேய வாய்ப்பு இருக்காதுன்னு கஸ்டமர் கிட்ட விளக்கமா சொல்லி புரிய வச்சேன். ஒரு வழியா 2 பக்கமும் ரீடிங் நல்லபடியா கொண்டு வந்துட்டேன். ஸ்டியரிங்கும் நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே எந்த மாதிரியான புது வண்டி வாங்கினாலும் ஃப்ரண்ட்ல உள்ள டயர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த வண்டிக்கு நடந்தது நாளைக்கு உங்க வண்டிக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு.